வட சென்னைக்கு சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நில்லுங்க. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் படிச்ச ஸ்கூல்ல இங்க ஹெட் மாஸ்டர் VS பாபு வந்திருக்காரு. அதுக்குதான் நம்ம தலைவர் இறக்கிட்டே இருக்காரு. நீ எதெல்லாம் கையில் எடுப்பியோ அண்ணன் பேசும்போது பாருங்க, வட சென்னையோட பாச பேச ஆரம்பிச்சாரு. நமக்கெல்லாம் அந்த பாச புரியாது. பொதுச்செயலரை பார்த்து சொன்னாங்க, நீங்க உத்தரவு கொடுன்னு நான் பாத்துக்கிறேன்னா சேகர் பாபனுக்கு புரியும், பாத்துக்கிறேன்னா என்ன மீனிங் அப்படின்னு. நம்ம அறவழியில தான் போறோம். நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதே பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம VS பாபனுக்கு தெரியும். ஏன்னா வட சென்னைனாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தை திமுக உருவாகிருச்சு. வட சென்னை மக்கள்னாலே ஒரு அன்பு மிகுந்த பாசம் மிகுந்த ஒரு மக்கள். அப்படி ஓடி வரும்போதே கட்டி பிடிப்பாங்க. இங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல, எல்லாம் தொழிலாளிகள், எல்லாம் உழைப்பாளிகள். அதனால திமுக எப்பயுமே இந்த பிரிச்சு விடுற வேலையெல்லாம் இங்க செய்ய முடியாது. ஆனா அந்த வட சென்னை வேலை எப்படி இருக்கு இன்னைக்கு? எல்லாமே மேக்சிமம் சேரிகள். மழை பெஞ்சா வெளியே வர முடியாது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு மருத்துவமனைக்குள்ள போக முடியாது. மழை பெஞ்சிச்சு 70க்குள்ள, உடனே கலைஞர் ஓடி வந்தார் வேட்டி தூக்கிட்டு. நானும் உங்கள ஒரு ஆள் தான். எங்கிருந்து? கோபாலபுரத்துல இருந்து ஓடி வருவார். நம்மளும் என்ன நம்பணும்? ஆமாம்மா, நமக்காக முதலமைச்சர் ஓடி வராரு வட சென்னையை நோக்கி வேட்டி கட்டிக்கிட்டு. சரி போச்சு, நமக்காக நம்பணும். திருப்பி 2010 அவருடைய மகன் வந்தார், ஸ்டாலின் வந்தாரு, அவரும் வேட்டி கட்டினாரு. 21 வந்துச்சு, வேட்டியில இருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா ஷூட்டிங்லாம் போட்டு கேமராலாம் போட்டு ஒரு கோட் ஷூட் போட்டு வந்துட்டார். சரி, அவர் தான் வந்தான்னு பார்த்தா அவர் பையன் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் டிஷர்ட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கேமராக்காரன் என்ன பண்ணிட்டான், அவர் என்ன டைப் பண்றாருன்னு வெளியே காமிச்சிட்டான். அந்த கம்ப்யூட்டர் ஆனே ஆகல. கம்ப்யூட்டர் ஆனே ஆகாம டைப் படிச்ச துணை முதலமைச்சர்லாம் இங்க நமக்காக துணை முதலமைச்சராக உட்கார்ந்துட்டு இருக்காங்க.